ஹீரோயினுக்கு அவன் பொண்ணு தான் உலகமே. அந்த குட்டி பொண்ண அவன் அம்மா வீட்ல விடுறதுக்காக போறான். ஆனா ஹீரோயின் அங்க போனது வேற யாரோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரா. ஆக்சுவலா 30 வருஷத்துக்கு முன்னாடி மயூரிங்கிற சூனிக்கரியை ஹீரோயோட அம்மா தெரியத்தனமா வாடகைக்கு வச்சிருப்பாங்க. அந்த சூனிக்கரி ஒரு நாள் ஊர் சுடுகாட்டுல யாருக்கும் சூனிய வச்சிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க கிட்ட கையும் களவா மாட்டிக்கிறா. அதுக்கப்புறமா அவளை ஊரை விட்டே விரட்டி விட்டுறாங்க. இதுக்கு காரணம் ஹவுஸ் ஓனர் நினைச்சு பழி வாங்கணும்னு ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கு சூனியத்தை போட்டுறா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். இவ அப்போல இருந்து அடிக்கடி அந்த சூனிக்கரி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நைட்டு பொண்ணை காணும்னு தேடி போனா அந்த குட்டி பொண்ணு சூனியக்காரி இருந்த ரூம்ல அவ சூனியத்துக்கு யூஸ் பண்ற பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு புருஷனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவன் அப்பாவும் யார்ட்டமா பேசிட்டு இருக்குன்னு போனை வாங்கி பார்த்தா போன் உடஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலா இவ ஹஸ்பண்டுக்கான கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பான். இல்லாத ஒருத்தனை இருக்கிறதா கற்பனை பண்ணி ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. சோ அன்னைக்கு நைட்டு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா செத்து போன புருஷன் வந்திருக்கான். இவ்வளவு பயந்து போய் கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிட்டு இருக்கும் போது சடனா பொண்ணு அழுகுற சவுண்ட் கேக்குது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஹஸ்பண்டுக்காரன் இருந்திருக்கவே மாட்டான். ஹீரோயின் தான் மாசமா இருந்திருப்பா. ஆக்சிடென்ட்ல அவ வயித்துல இருந்த கரு தான் களைஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்து தனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா நினைச்சு கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. ஹீரோவும் தான் ஒய்ஃபு கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் விட்டுட்டு போயிருப்பான்.